சபையிலே இருந்தவர்களுக்கு மனப்பதட்டம். அப்படியானால் இந்த வில்லை யாருமே தூக்க மாட்டார்களா? எங்கள் பெண் சீதைக்கு திருமணமே நடக்காதா? இந்த பயம் சபைக்கு வந்ததில்லை, ஜனகனுக்கே வந்துட்டது என்றான் கம்பன். பார்க்கிறான், யாரும் எழும்புகிறார்கள் இல்லை, எழும்பினவர்கள் ஒழுங்காக வந்து உட்காருகிறார்கள் இல்லை. என்ன நடக்க போகிறது? அப்படியானால் நான் பெண்ணுக்கு கல்யாணமே இல்லையா? ஜனகனுக்கு வாய்விட்டு சொல்ல முடியவில்லை, கவலைப்படுகிறான். எல்லாரும் தோற்று போயாச்சு, ஒருத்தரும் எழும்ப இல்லை. விஸ்வாமித்திரன் பேசாம இருக்கிறான். ராமன் இந்த பக்கம் இருக்கிறான், லட்சுமணன் இந்த பக்கம் இருக்கிறான். கொல்ல வேணும் விஸ்வாமித்திரனே. அதுல என்னவோ முக்காலமும் உணர்ந்த முனிவன் அல்லவா? முதல் நாள் பின்னேரம் ராமன் சீதையை பார்த்து விரும்பினது உனக்கு தெரியும் அல்லவா? நீ போய் வில்ல வளையடாப்பான்னு சொல்ல இல்லை வேணும் ராமன். விஸ்வாமித்திரன் வந்து வில்லு வச்சோடனே நீ போய் வளையன்று சொல்லி இருக்கல்லவா வேணும். நான் சும்மா கேட்கிறேன் பாருங்க, தப்பித்தவரி வேற யாராவது ஒருத்தன் போய் அந்த வில்ல வளைச்சிருந்தா ராமன் கதி என்ன, சீதையர கதி என்ன, பிறகு ராமாயணத்திர கதி என்ன, அதை நம்பி இருக்கிற என் கதி என்ன? யாராவது ஒருத்தன் வளைச்சிருந்தான்னு வைங்க, என்ன ஆயிருக்கும் கதை? போச்சே, நமக்கு தொழில் இல்லாம போயிருக்குமே. அந்த பதட்டம் எனக்கு. பேசாம இருக்கிறான் விஸ்வாமித்திரன். சரி, விஸ்வாமித்திர பயில் தான் பேசாம இருக்காது, முனி அது கொண்டும் விளங்காது வெப்பம். இந்த ராமன் நேற்று பார்த்தவன், சிரித்தவன், அவளை கண்ணாலேயே விழுங்கி இவளை எனக்கு உரியவன் நினைச்சவன். விஸ்வாமித்திரர் தான் நீ போய் வளையப்பான்னு சொல்ல இல்லை. எழும்பி எஸ்கியூஸ் மீ, நான் ஒருக்கா போய் வளை கட்டும் போட்டு கேட்க வேண்டாமா? நான் நினைக்கிறது இப்பத்த படியெல்லாம் இருக்கணும். விஸ்வாமித்திர தள்ளி விழுத்தி முதுகுல கால் வச்சு போய் வளைச்சிருப்பான். இவர் கன்றையாத ஒரு வாத்தியார், அவரா சொல்லணும், சொல்லாட்டி விடு ஒரு உதவு தஞ்சிருப்பான், கதிரையோடு அவர் விழுந்திருப்பார். அவரை பிடிக்கிறன்ற மாதிரி போய் வில்ல தூக்கியிருப்பான். அவனும் பேசாம இருக்கிறான். எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால், அதான் பாருங்க அந்த மாப்பிள்ளை மிடுக்குன்றது. விஸ்வாமித்திரனுக்கு தெரியும் இந்த வில்ல ராமனை தவிர வேறு ஒரு பிள்ளை தொட முடியாது. அதான் அவன் முன்னுக்கு போய் ராமன் தூக்கி இருந்தா என்ன ஆகும் என்று கேட்டால், தூக்கப்படாது பாருங்க. தூக்கின்னு எனக்கு பிறகுதான் விளங்குச்சு. விஸ்வாமித்திரன் சரி முன்னுக்கு போய் ராமன் முதலான் போய் தூக்குடா என்று சொல்லி ராமன் தூக்கி இருந்தா, பிறகு கொஞ்சம் பேர் இருப்பாங்க பாருங்க, சொல்லுவாங்க நான் தூக்கத்தான் இருந்தேன், ராமர் தூக்கிட்டார். எமனத்தின் ஆளுகள் இருக்கிறாங்க பாருங்க. எங்க ஊர்ல ஒரு நாள் ஒரு சாரப்பாம்பு பூந்துட்டு பக்கத்து விட்டு கிளவிட்டு, கிளவி குயோமையோண்டு கத்துது. பக்கத்து வீட்டு படிகள் எல்லாம் அவனவன் உரலுக்கு பின்னாலேயும் அம்மைக்கு பின்னாலேயும். மனுஷி கத்தி பார்த்தது ஒருத்தரையும் காணையில மறைச்சியா அங்கே ஒரு பூவரசம் தட்டி எடுத்து தானே அடிச்சு பாம்பை முடிச்சுட்டுது. எடுத்து வெளியில போடுது. ஒவ்வொருத்தரும் வரான், ஆட்சி அடிச்சு போட்டியே நான் வரலாம்ட்டு தான் இருந்தான்ட்டு அதுக்கு பிறகு தான் வர்றான் ஒவ்வொருத்தர். இது விஸ்வாமித்திரனுக்கு தெரியும். இப்படி சொல்லுவான்னு தெரியும். விட்டா ராமன் முதல் முறிச்சிருந்தா நாங்கள் முறிச்சிருப்போம், அதுக்குள்ள முறிச்சுட்டார், சரி என்ன செய்யறது, அவர் வச்சிருக்கட்ட மட்டும் சொல்லுவான். இதுக்கு சான்ஸே கொடுக்கப்படாதுன்றது விஸ்வாமித்திரோட அபிப்பிராயம். இதெல்லாம் கம்பன் சொல்லையில நான் யோசிச்சது. பேசாம விட்டு பார்த்தார். இப்ப எல்லாரும் பேசாம இருந்துட்டான், இனி ஒண்ணும் முடியல. அதுக்கு பிறகாவது சொல்லலாமே, சொல்லப்படாதுன்ட்டு விஸ்வாமித்திரன் வேற அப்பதான் ஏதோ சும்மா நினைக்கிறேன் பாட்டு ஏதாவது பாடிக்கொண்டு இருந்திருப்பான். அங்க இப்படி பார்த்துட்டு இருக்கிறான். ஏன் பெண்ணை பித்தவர் ஒருக்கா கெஞ்சட்டும் இவன் எண்ணம். ஜனகன் தவிச்சு போனான் பாருங்க. என்னப்பா இப்படி ஒரு நல்ல ஆம்பளை பிள்ளைய பக்கத்துல வச்சுக்கொண்டு இந்த முனிவன் இருக்கிறானே, ஒரு எழும்பி வில்ல தூக்குண்டு சொல்லப்படாதா என்று இப்படி கண்ணால பார்த்தான் விஸ்வாமித்திரனை. இதான் பாருங்க உயர்ந்தவர்களுடைய லட்சணம். ஜனகன் பேச முடியாது அந்த சபையில, முனிவரே நீரும் ஒரு மாப்பிள்ளைய கொண்டிருக்கிறே இந்த வில்ல வளைய விடுமையன் என்று கேட்க முடியாது. ஆனா கண்ணால கேட்டான். அந்த கம்பர் சொல்லுகிறார், போதகம் அணையவன் பொலிவை நோக்கி. அப்படியே அந்த ஜனகன் என்ன செய்யறானா, அந்த கண் பார்வை ராமனை இப்படி முழுசா பார்க்குதான். யானை குட்டி மாதிரி இருக்கிறானாம். யானை குட்டினா நீங்க என்ன நினைச்சிடாதீங்க, இது வேற விதமான யானை குட்டி. அது யானையினுடைய கம்பீரத்துக்கு. போதகம் அணையவன் பொலிவை நோக்கி அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு வில்ல பார்க்குறானாம். அது மட்டும் ஜனகனுக்கு இந்த வில்லு நமக்கு இருந்ததேன்னு ரொம்ப பெருமை. ஏன் சிவருமாண்ட வில்லு வச்சிருக்கேன்ட்டு பெருமையா வச்சு கொண்டிருந்தவர். போதகம் ஏண்டா இங்கே பாருங்க, அது உலக இயற்கை. இப்போ வீட்டில் குமர்பிள்ளை வந்துட்டாலே பிறகு அப்பா அம்மா காண்ற படியில் எல்லாரையும் ஒரு மாதிரியாக பார்ப்பினோம். இது நமக்கு வாய்க்காதா, இது நமக்கு வாய்க்காதா, இவன் நம்பிடானா. ஒரு நல்ல மாப்பிள்ளையை கண்டோன்னு டக்குன்னு ஒரு கணக்கு போடும் பாருங்க அந்த பெற்றோர்களுக்கு மனம். இவனை பிடிச்சா என்ன, இவன் வரமாட்டானா, சாதத்தை எங்கே கேட்கலாம்ட்டு நினைப்பான். இப்ப ஜனகன் அப்படி நினைக்கிறான். போதகம் அணையவன் பொலிவை நோக்கி. அடுத்தது வில்ல பார்த்தானான். கம்பன் சொன்னான், வேதனை தருகின்ற அவ்வில்லை நோக்கிட்டான். அது வரைக்கும் அந்த வில்லு இவனுக்கு பெருமைக்குரிய வில். இப்ப இந்த ராமனை கட்டி கொடுத்துடலாம்னு பார்த்தா இந்த வில் விடாது போல இருக்குன்னு வில்ல பார்த்தான். தரித்திரம், இது என்னட்ட சேர்ந்தது. வேதனை தருகின்ற வில்லை நோக்கி என்ன நினைக்கிறானாம், தன் மாதினை நோக்குவான். இந்த வில்லு மட்டும் இல்லாட்டி இந்த சீதைக்கு இவனை கட்டி கொடுத்துருக்கலாமே.
போதகம் அணையவன் பொலிவை நோக்கி வேதனை தருகின்ற வில்லை நோக்கி தன் மாதினை நோக்குவான் மனத்தை நோக்கிய கோதமன் பெருமுனி கூறல் மேயினான். இந்த இதுவரைக்கும் பேசல. அவனை அப்படி ஒரு மாதிரி விஸ்வாமித்திரனை கெஞ்சி பார்க்கிறான். டேய், இந்த வில்ல தெரியாம வச்சுட்டேன்டா, நல்ல மாப்பிள்ளையா இருக்கடா, அவனை கட்டி கொடுத்துடா என்ற சீதைக்கு என்று கண்ணால கெஞ்சி நான் விஸ்வாமித்திரனை. அதுக்கு பிறகுதான் விஸ்வாமித்திரர் அசைஞ்சார். அசைஞ்சிட்டு என்ன சார், அப்பவும் உடனே கிளம்பி ராமா போ அப்படி ஒன்றும் கிடையாது. கொண்டைய அவுத்து ஒருக்கா கட்டினார். கம்பன் பாடுறான் பாருங்க. இதுதான் இதுன்றது எனக்கு ரொம்ப இந்த சின்ராசாண்டு ஒரு தவில் மேதை இருந்தவர், உங்களுக்கு தெரியுமோ தெரியல, மகாமேதை. தட்சணாமூர்த்தியே தெரியும். சின்ராசாவுடைய பெருமை பல பேருக்கு தெரியாது. அதை எழுத வேண்டும் நினைச்சு கொண்டிருக்கிறேன். இனிவில் சின்ராசா பெரிய ஒரு ராங்கி பிடிச்ச கலைஞன். எங்கள் ஊரில் எங்கள் கம்பன் கழகத்தில் நாங்கள் தியாகராஜ சுவாமி உற்சவம் நடத்தினோம். எல்லா நாதஸ்வர தவில் வித்வான்களும் இருந்து வாசிப்பார்கள், பஞ்சரத்னம் வாசிப்பார்கள். சின்ராசாட்ட சொன்னால், சின்ராசானா என்ன செய்யும் என்றால், எல்லா வித்வான்களும் வந்து உட்கார்ந்துருவார்கள் மேடையில். அது பார்க்கவே லட்சணமாக இருக்கும். அத்தனை 14 சகல தவில் நாதஸ்வரம் வந்துடும். சின்ராசா வரமாட்டார். முதல் தொடங்கின ஒன்று தான் அப்போ வந்து இறங்கி அதுக்கு பிறகு சனத்தை விலத்தி கொண்டு தான் வருவார். இதெல்லாம் ஒரு கலைஞன் மிடுக்கு பாருங்க. ஆக்களை விலத்தி கிழத்து உடனே எல்லாரும் சின்ராசா வருது சின்ராசா வருதுன்னு அப்போ தான் பார்ப்பான். வந்து உட்காருவார். உட்கார்ந்து எனக்கு பதட்டம், இந்த ஆள் லேட்டாக வந்துட்டுதேண்டு இருந்து தவில்கள் எல்லாம் கலட்டி வச்சாச்சு, சரி எல்லாரோடையும் சேர்ந்து வாசிக்க தொடங்க போறாருண்டா அப்படி இப்படி பார்ப்பார். அப்போ வீரமணி ஐயர் அந்த மூலையில் இருப்பார். வெத்தில இருக்கோண்டு அந்த நேரம் கேட்பான் பாவி. இவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார். வீரமணியா தெரிஞ்ச தெரியும். அவர் உடனே எங்கேயாவது தேடி எடுத்து வெத்தலை கொடுப்பார். எடுத்து அப்போதான் அதுக்கு சுண்ணாம்பு தடவி, அங்கே கச்சேரி நடந்து கொண்டிருக்கும், தடவி எல்லாம் எழுத மடித்து வாயில் போட்டு சப்பி, இவ்வளவுத்துக்கும் ஜனன் நாதஸ்வரம் ஒன்றையும் பார்க்காது. இந்த ஆள் வெத்தலை போடுறது தான் பார்க்கணும். வாயில் போட்டு சப்பிட்டு தவில எடுத்தா பாருங்க, பிறகு மிச்ச தவிலெல்லாம் கீழே தான். அப்படி ஞானச்செருக்க வேண்டாம் இந்த விளையாட்டுலாம் விடணும். சில பேர் இது ஒன்றும் இல்லாமல் இந்த விளையாட்டு விடுறான். பிறகு இவர் வெத்தலை போட்டு கதைக்க தொடங்கி இதுக்கோ இவர் இவ்வளவு நேரம் மெனக்கிட்ட வந்து ஜனம் கொல்ல நிற்கும். அந்த திமிர் இருக்கு பாருங்க, அந்த திமிர் விஸ்வாமித்திரனுக்கு. இவன் கெஞ்சி பார்த்தான். கெஞ்சி பார்த்த உடனே முடிய அவுத்து இப்படி ஒரு இறுக்கி கட்டினான் விஸ்வாமித்திரன். ராமன் பேசாம இருக்கிறான். பிறகு ராமனை ஒரு பார்வை பார்த்தான். நல்ல வாத்தியார், நல்ல சிஷியனுக்கு இதெல்லாம் லட்சணம் பாருங்க. பேச தேவையில்லை, பேச்சு தான் ஏதோ பெருசுன்னு எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். பேச்சு ஒன்றும் இல்லை பாருங்க. அறிவு குறைய குறைய பேச்சு கூடும், அறிவு கூட கூட பேச்சு குறையும். நீங்க எல்லாம் மௌனமா இருக்கிறதால உங்களோட அறிவாளிகள் தெரியுது, நான் கத்துறதால நான் முட்டாளன்னு தெரியுது. இயற்கை பாருங்க, உண்மையா சொல்றேன். அது இப்ப நான் இதுல சொல்றது பொய்யா இருக்கலாம், உண்மை அது. ராமனும் விஸ்வாமித்திரனும் உணர்வொத்த ஆசிரியமானவர்கள், பேச தேவையில்லை. இந்த நேரத்தில் இன்றைய சினிமாவாகட்டும், இன்றைய நாடகமாகட்டும், இதுக்கு கதவசனம் எழுத விடுங்க, என்ன எழுதுவார்கள் பார்க்கலாம். ராமா, உன்னுடைய வீரத்தை காட்டுவதற்கான நேரம் வந்து விட்டது, உன் புஜபல பராக்கிரமத்தை காட்டுவதற்கு பொங்கி எழு ராமாண்டோன்னு ராமர் கிடுக்குண்டு எழும்புவார். படா பைத்தியக்காரா, கம்பனா அப்படி வசனம் எழுதுவான். கம்பன் என்ன செய்தான், ராமனை பார்த்து விஸ்வாமித்திரர் பேசலையா, இப்படியே இருந்துட்டு இப்படி திரும்பி ராமனை ஒரு பார்வை பார்த்தார். அவ்வளவும் தான், ஒன்றும் பேச இல்லை. அந்த பார்வைக்குள்ள சரி நீ போகலாம்னு ஆர்டர் இருந்தது. ராமன் எழும்புறான். இப்போ பாருங்க, இந்த சபை பெரிய சத்தம் போட்டு சீதைக்கு கல்யாணம் நடக்குமோ எல்லாம் சர்ச்சையா இருந்தது. ராமனை விஸ்வாமித்திரன் பார்த்தோன்னே சபைக்கு தெரிஞ்சு போச்சு, ராமன் எழும்ப போறான். இப்ப கம்பன் நினைக்கிறான், ராமன் எழும்புற அழக சொல்ல வேணும். சும்மா ஆம்பளை இல்லை, அவன் எழும்புறான், கதிரையிலிருந்து எழும்புறான். ஐயா, இதுக்கு ஒரு பாட்டு ஒருத்தன் பாடுவானா, யாரும் பைத்தியக்காரன் பாடுவான். கதிரையிலிருந்து ஜெயராஜ் எழும்பினார்ன்றதுக்கு ஒரு கவிதை. அவனை கொல்ல வேணாமோ, கம்பன் பாடுறான். கம்பன் இவன் இப்படி எழும்புறான், எப்படி எழும்பினானா, அவன் எழும்பினது எப்படி இருந்ததுன்னு கேட்டா கம்பன் சொல்லுகிறான், அந்தணர்கள் யாகம் வளர்ப்பார்களே, அப்படி யாகம் வளர்க்கிற பொழுது அந்த ஒரு கட்டை வச்சிருக்கிறார்களே அப்படி அந்த தலையோட, அதுல நெய்யை வார்த்துட்டு இப்படியே அந்த நெய்யை வார்ப்பார்கள். நெய்யை வார்த்தா அந்த அக்கினி, அந்த ஓமகுண்டத்தில் இருக்கிற அக்கினி அப்படி எழும்பும் பாருங்க. பார்த்துருக்குறீங்களோ? பார்க்காதவர்கள் இனி இருந்தாலும் பார்த்து தெரிஞ்சு விடுங்க. அந்த அக்கினி எப்படி வளரும் என்றால், அந்த நெய் விட 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 அந்த நெருப்பு இப்படி 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 எழும்பி வரும். மண்ணெண்ணெய் விடுற மாதிரி இல்லை அடுப்புக்கு, அது பொக்குண்டு எழும்பும். அப்படி எழும்புறவனும் சில பேர் இருக்கிறான் கதிரையில். இவன் எழும்பினா மற்றவன் ஓட தொடங்கிடுவான். அப்படி இல்லை, ராமன் எழும்புகிறான். கம்பன் சொன்னான், பொழிந்தனை வாகுதி வாய்வழி பொங்க எழுந்த கொழுங்கணல் என்ன எழுந்தான். கண்ணுல தெரியலையா ராமன் எழும்புறது? பொழிந்தனை ஆகுதி வாய்வழி பொங்க எழுந்த கொழுங்கணல் என்ன எழுந்தான். இப்படி எழும்பி ராமன் நிற்கிறான். நெருப்பு எழும்பின மாதிரி இருக்குது என்றார் கம்பர்.
நெருப்பெலும்பின மாதிரி இருந்தது. சபையில அது வரைக்கும் எல்லாம் சத்தம் போட்டவன், கதைச்சவன், பேசினவன் எல்லாம் பக்குண்டு பேச்ச நிப்பாட்டி போட்டான். பெண்டுகள் எல்லாம் டே இது என்னடா ராமன், இவனா ராமன் இப்படி எழும்புறானே, ஆளை பார்த்தாலே ஜோதியா இருக்கிறானே, கருவல் படியன், அவனை பார்த்து சிவத்த படின்னு சொல்லுது சனம். அப்படியே எழும்பி நிற்கிறான் ராமன். எழும்பினோனே அடே சான்ஸ் ஒன்று கிடைச்சது, இந்தா விட்டே நான் பரண்டு ஒட்டே ரேசா ஓடி போய் வில்ல தூக்கையில. எழும்பி நின்ற ராமன் அப்படி கம்பீரமா திரும்பி இப்படி சபையை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சான். ஒரு போஸ் போட்டோ எடுக்கிறார்கள், ராமலிங்க வண்ணை எல்லாம் எடுக்கணும். நின்ற இடத்துல இப்படி பார்த்து சிரிச்சான். சபை அப்படி ஒரு ஊசி விழுந்தா கேட்கிற சபை. அப்படி சிரிச்சவன் முனிவரை கண்ணாலேயே ஒரு நமஸ்காரம் பண்ணினான். அப்படி காலடி எடுத்து தூக்கி வச்சான். அப்படி மெல்ல மெல்ல நடக்கிறான். ஒவ்வொரு நடைக்கும் அங்க இருக்க பெண்டுகளுக்கெல்லாம் நெஞ்சு பக்கு பக்குன்னுது. கம்பன் சொன்னான், மாக மடங்களும் மாழ்விடையும் பொன் நாகமும் நாகமும் நாண நடந்தான். அவன் நடை எப்படி இருந்ததாம்? சிங்கம் நடக்கிற மாதிரி இருந்தது, யானை நடக்கிற மாதிரி இருந்தது. மலை நாகமும் நாகமும் நான் நடந்த மலை வெட்கப்பட்டுச்சுதான். மாக மடங்களும் மாழ்விடையும், இந்த எருது நடக்கிறத பார்த்துருக்கிறீங்களோ? எங்க இப்ப அதெல்லாம் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம்? டிவியிலேயாவது பார்த்துருக்கோம். எருது நடந்தா பாருங்க, அதை திமில ஆட்டி கொண்டு ஒரு நடக்கும். அதை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். மண்டிலால கழட்டி விட்டா அந்த நடையில இருக்கிற கம்பீரம். அப்படி நடந்தான் ராமன். மாக மடங்களும் மாழ்விடையும் பொன் நாகமும் நாகமும் நாண நடந்தான். அப்படி கிட்ட போயிட்டான். வில்லுக்கு கிட்ட போய் இப்படி நிக்கிறான். அது வரைக்கும் சபையில சத்தம் இல்லை. இப்ப ராமன் அந்த வில்லை இப்படி பார்க்கிறான். பார்த்தோன்னு பழையபடி சபைக்குள்ள ஒரு சத்தம் தொடங்கிச்சுட்டார் கம்பர். எந்த பக்கத்துல ஏண்டா? பெண்கள் பக்கத்துல சத்தம் தொடங்கிச்சு. அம்மா கோவிக்கப்படாத, என்னது இயல்பா அங்கதான் தொடங்குது, நான் என்ன செய்யறது? அப்படி தொடங்கினோடனே கம்பனை அங்கே கொண்டு போயிட்டு கேமராவை கொண்டு போனால் பெண்டுகளில் கொஞ்சம் வயசு போன அம்மா மாதிரி இருந்துச்சு. நம்ம மற்றதுலாம் நெஞ்சில் கை வச்சோன்னு என்ன நடக்க போகுது பயத்தில் இருக்குதுகள். இந்த இருந்த ஒரு கிழவி இருந்தாள். கிழவி அவள் கொஞ்சம் வாய்க்கார கிழவி. அவளுக்கு பொல்லாத கோபம் வந்துட்டுது. பக்கத்தில் இந்த கிழவிட்ட சொன்னால், எங்கட ராசா ஜனகன் இருக்கிறாரு, அது வரைக்கும் ஜனகன் வாழ்க ஜனகன் வாழ்க என்று சொல்லி கொண்டிருந்த கிழவி, நம்ம சீதைக்கு கல்யாணம் நடக்குமோன்று ஏங்கி கொண்டிருந்த கிழவி, இப்போ இந்த கிழவி பக்கத்தில் இருந்த கிழவிக்கு ஒரு இடி இடிச்சுது. உங்கள் பேர் அவர் ராசாவே அண்டிச்சுது. அவள் பார்த்தாலே என் ராசாவுக்கு என்னண்டா, இவனும் ஒரு ராசாவா அண்டிச்சு, தண்ட ராசாவே. ஏன் ராமனை கண்டோன்னு அந்த ஆள் கட்சி மாறிட்டுது. அது முதல் ஜனகன் தான் ராசாண்டு இருந்தது. ராமனை கண்டோன்னா இவர் என்ன கிழட்டு ராசா போட்டோம், அவர் வரட்டும் இது நினைச்சுட்டுது. வந்தோன்னு இடிச்சு போட்டு சொல்லிச்சு, இந்த ராசா எங்க ஜனகன் ராசாவுக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருக்கணுமே, வெக்கங்கட்ட ராசா அண்டிச்சுது. இவள் கேட்டால், ஏண்டி அப்படி சொல்றேன், நம்ம ராசாவே வெக்கங்கட்ட ராசாவே, வேற என்ன வெக்கங்கட்ட ராசான்னு சொல்லாம என்னென்று சொல்றது? வள்ளல் மனத்தை மகிழ்த்தனன் என்றால் கொள்ளென முன்னம் கொடுப்பதே அல்லால் வெள்ளம் அணைத்தவர் வில்லை எடுத்து இப்பிள்ளை முன் வைத்தது பேதமை என்றாள். பார்க்க தெரியலையா ராமனை பாரு, அவன் என்ன மாதிரி நடந்து வந்தான் பாத்தியா? சிங்கம் மாதிரி இல்லை அவன் நடந்து வந்தான், அதிருது இல்லை. விளங்காத பெருசுகள் மன்னிப்பார்களாக. கிழவி சொல்லுது, அப்படி நடந்து வர்றான் பார், அவனை பார்த்தோன்னு தெரியலையா இவன் தான் சீதைக்கு மாப்பிள்ளைன்ட்டு. இனி இவருக்கு ஒரு வில்லு கொண்டு வந்து வச்சு அதை வளைச்சு முறிச்சு அதுக்கு பிறகு தான் கட்டி கொடுப்பாராம். இவன் முட்டாள் பயல், பார்த்தோன்னு கட்டி கொடுக்க வேண்டியதுதானே. வள்ளல் மனத்தை மகிழ்த்தனன் என்றால் கொள்ளென முன்னம் கொடுப்பதே அல்ல வெள்ளம் அணைத்தவர் வில்லை, சிவபெருமானுடைய வில், வெள்ளத்தை தலையில அணைச்சு வச்சிருக்கிறவர், வெள்ளம் அணைத்தவர் வில்லை எடுத்து இப்பிள்ளமை முன்பேட்டது பேதமை என்றார். இங்க பாருங்க, அவளுக்கு தாய்மை உணர்ச்சி பொங்கிட்டு ராமனை பார்த்தோனே, ராமனாரோ அவளாரோ இவள் என்ன சொல்றாள்? இப்பிள்ளை முன்னிட்டது பேதமை என்றார். அவளுக்கு தண்ட பிள்ளை மாதிரி கிடக்கு ராமனே. கொடுக்கறத விட்டுட்டு தப்பி தவறி இவன் வில்ல தூக்கி இந்த வில்லு வளைஞ்சு தப்பி தவறி காலில் கையில விழுந்து அவனை கொண்டு நடந்தா இவரா பதில் சொல்லுவார் தசரதனுக்கு? இவளுக்கு கோபம், கோசல கோவிக்கிற மாதிரி இவள் கோவிக்கிறாள். தப்பி தவறி ஒன்று இந்த வில்ல தூக்கி அவனுக்கு கைக்குள்ள பிடிச்சிட்டு காலுக்குள்ள பிடிச்சிட்டு இவரா கொண்டு டாக்டர்கிட்ட விடுவார். முட்டாள் பயல் எங்க ராசா அண்டிச்சது இவள். மற்ற கிழவிக்கும் கொஞ்சம் ராமன்ல விருப்பம் தான், ஆனா ஜனகனையும் விட்டு கொடுக்க விருப்பம் இல்லை. அவள் சொன்னால், இங்க சும்மா வாய் இருக்குன்ட்டு பேசாதே, நம்ம ராசாவை நீ பேசப்படாது, இதுல பேச வேண்டிய ஆள் அங்க இருக்கிறார், வேற தாடியை தடவை கொண்டு ஒரு கிழவன், அவனை தில்ட்டடி என்றாள். எங்க ராசா என்ன எல்லாருக்கும் பொதுவாக சுயம்பரம் வச்சார், அதன்படி செய்கிறார். இவரை கூட்டின்னு வந்ததை யார்? இந்த ராமனை பொறுப்படுத்தி தசரந்துட்டு விஸ்வாமித்திரன் தான் கூட்டின்னு வந்தான். இவனுக்கு எல்லாம் பொறுப்பு இருக்கணும். கூட்டி கட்டி கொடுக்கண்டா கூட்டிட்டு போக வேண்டியதான். இதனை வில்ல வளைக்க விட்டுட்டு பார்த்து கொண்டிருக்கிறார். ஞான முனிக்கொரு நாணிலை என்பார், கோணிவன் இக்கொடி யோனிலை என்பார், மாணவன் இச்சிலை கால்வளை ஆணையில் பீன தனத்தவள் பேரிலல் என்பார்.
பக்கத்தில் இந்த பெட்டையல் சொல்லிச்சு, இந்த கிழடுகள் இன்னமும் சண்டை பிடிக்கட்டும், தப்பு தவறி ராமன் இந்த வில்ல உடைக்காம விட்டா எங்கட சீதையை போல பாவம் உலகத்தில் ஒருத்தரும் இல்லடின்ற. மாணவன் இச்சிலை கால்வளையானேல் பீண தனத்தவள் பேரிலல் என்பார். இப்போ ராமன் சிரிச்சுட்டு திருப்பி ஒரு ஸ்டெப் தூக்கி வச்சான். பழையபடி கப் சிப் கதையெல்லாம் நின்று போச்சு. இப்படி வில்ல பார்த்தான். அந்த பார்த்தையிலேயே ஒரு கனிவு. அந்த வில்லை இப்படி குனிஞ்சான், இப்படி தொட்டான். அது எப்படி இருந்ததுன்றாலாம் அந்த வில்ல அவன் தொட்டது, சூடக வாழ்வளை சூட்டிட நீட்டும் ஏடவள் மாலை இதென்ன எடுத்தான். முக்கி தக்கி குனிஞ்சு கஷ்டப்பட்டு சீதைக்கு சூட்ட போற மாலையை எடுக்கிற பொழுது மணவரையில் இவன் எப்படி எடுப்பானோ அப்படி எடுத்தானாம் இந்த வில்லை. சூடக வாழ்வளை சூட்டிட நீட்டும் ஏடவள் மாலை இதென்ன எடுத்தான். எல்லாரும் உரைச்சு போய் நிற்கிறார்கள். எல்லாரும் பயந்து நடுங்கினா. இதா அப்படி மாலை தூக்கின மாதிரி வில்ல தூக்கினான். அப்படி கையை பிடிச்சி இப்படி ஒரு வலை வளைச்சான். நானே எடுத்து அப்படி கொண்டு போனான். கொண்டு போக அப்படி இழுத்து கட்டுவோம் போக படீர் என்ற ஒரு சத்தம். கம்பன் சொன்னான், எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார்ன்றான். இந்த எடுத்தது காலுக்குள்ள வச்சது கயிறு இழுத்தது இது ஒருத்தருங்கானே இல்லையா? ஏன் எடுத்தது வில்ல தூக்கினது ராமனை தான் பார்த்துச்சுதுகள் எல்லாம். பட்டார்ந்து சத்தம் திடுக்கிட்டு என்னன்னு பார்த்தா வில்லு முறிஞ்சு கிடக்குது. சபையில் சந்தோஷமான சந்தோஷம், எல்லாரும் ஆனந்திக்கிறார்கள். ராமன் அப்படியே முறிஞ்ச வில்லோட கம்பீரமா நிற்கிறான்.